ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ரியலிஸ்டிக்கான எங்களோட வீக்கெண்ட் vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் ஆனால் வீக்கெண்ட்ஸில் என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிடுவார் கீழே. நான் போனேன்னா உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவர் கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அவங்களோட டைம் எனக்கு ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு கொஞ்சம் சீக்ரெட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். டெய்லி ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட் கொடுப்பேன். இன்றைக்கி பனானா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கிட்டியா? இந்த ஹைட் சேர் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா ராணா பாட்டுக்கு விளையாடிட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. ராணா இங்கே பாரு. ஏய் குட்டிப்பான் எங்க போறோம்? குட்டிப்பான் வீக்கெண்ட் அவுட்டிங்கா? வீக்கெண்ட் அவுட்டிங்கா? டிஷன் வீக்கெண்ட் அவுட்டிங்கா? டி ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். பக்கத்துல ராணா குட்டி சாப்பிட போதா? ராணா குட்டி நம்ம வேடிக்கை பார்க்க போகுது. ஏறானா அம்மா கார்ல போய் எல்லாத்தையும் மீட் பண்ணலாம். நாங்கள் லைட்டு போடலாமா? லைட்டு போடலாமாடியே? ஜிங்கா எங்க போறோம்? கேமரா பத்திரம் எங்கடி போறோம்? பல வருஷமா வாங்கி வச்சுட்டு ஒரு வழியா இதை ஒட்டியாச்சு. நானும் ஓகே ராணுவ போலாமா மோமோஸ் சாப்பிட? வீக்கெண்டு ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குக்கு போட்டதுலேருந்தே அதிகமாக வெளியில் சாப்பிட்றது கிடையாது. வீட்லேயே சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் அதுவே சாப்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் எப்பயாவது தோணுச்சுன்னா அப்படியே போவோம். நான் மோமோஸ் எல்லாம் சாப்பிட்டது கிடையாது. இங்கே ஒரு கடையில் நாங்கள் சாப்பிட்டோம். அது நல்லா இருந்துச்சு. அதனால இதோட நாங்களே ஒரு 2 டைம்ஸ் அங்கே போயிட்டோம். அதனால வீக்கெண்ட் ஆனால் போயிட்டு ஒரு பிளேட் மோமோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா வீட்டில் டிஃபன் இருக்கும், டின்னர். இப்போ சாட்டர்டே வீக்கெண்ட் சும்மா எங்கேயாவது பக்கத்தில் போகணுமே, வீட்லேயே இருக்கமே அப்படிங்கிறதுக்காக போயிட்டு மோமோஸ் சாப்பிட்டு வரப்போம். நிறைய பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். வீடியோலாம் எதையாவது ஒரு பேசு இருக்கியா? நானா வீடியோவில் வரீங்களா அண்ணா? நீங்கள் தங்க குட்டிக்கு தூக்கம் வேற வந்துச்சு. ஓகே நம்ம கிளம்பியாச்சு. நான் அப்படியே ஃபீடிங் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபீட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கிடுவான். இப்போ நம்ம போயிட்டு கடைக்கு போனதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு உங்களை ஃபீட் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே மோமோஸ் சாப்பிடலாம். ஆக்சுவலாக இவங்க கொஞ்சம் ஹைஜீனிக்காக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் இது வரைக்கும் இதெல்லாம் சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டோன்னே எனக்கு பிடிச்சது இங்கே அப்படிங்கிறதுனால அடிக்கடி இங்கே அப்பார்ட்மெண்ட்டோட கார்னர்லேயே இருக்கும். அதனால் இங்கே வந்துடுவோம். ஒரு பிளேட்டில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்காங்க. மஷ்ரூம், பன்னீர், கார்ன் அந்த மாதிரி மோமோஸ் இருக்கும். ஒரு பிளேட்டை வாங்கி 2 பேர் அடித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்ருவோம். டேஸ்ட் பண்ணிடுவோம். சுட சுட இருக்குது. நல்லா இருக்குது. கார்ன் சீஸும் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். எப்போ சாப்பிட்றதுன்னு கார்ன் வெஜிடபிள் நல்லா இருக்கு. சூப் குடிக்கலான்னு தான் வந்தேன். இந்த முடக்கத்தாஞ்சீரை இந்த மாதிரி ஹெர்பல் சூப்ஸ் எல்லாம் நிறைய வைப்பாங்க. வரும்போது ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வந்தனால வயிறு ஃபுல்லாக. இது எதுவும் வேறு மஷ்ரூம் இல்லை, மஷ்ரூம் தான். ஆக்சுவலாக நீங்கள் ஈவினிங் நேப் கட் ஆயிடுச்சு. அதனால இப்போ தூங்கிட்டு இருக்கான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. வீட்டுக்கு நைட்டு போய் எங்களுக்கு வெடி வைக்கிறதுக்காக இப்போ தூங்கிட்டு இருக்கோம். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனால நான் பேசினாலும் அப்படியே கம்முன்னு தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 2 o'clock அவ்வளோ நேரம் பண்ண மாட்டான். எந்திரிக்கிற டைமை போட்டு நான் எழுப்பிடுவேன்ல. என்ன பண்ணாலும் தூங்கிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நம்ம தான் எழுப்பி விட்டுறணும், அந்தந்த டைமுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
தான் தூங்குனா தூங்குடு 3 மணி நேரம் தூங்குனா 3 மணி நேரம் தூங்குனா அப்புறம் நைட் எப்படி தூங்குவோம்? ஹலோ நானும் சார் தூங்கிட்டார். தூங்கிட்டான். வெளியே வந்தோம். முடிச்சுதான் இருந்தேன். இப்பதான் ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும் தூங்கி. தங்கா எந்திரிச்சாச்சு. இப்ப எந்திரிப்பம் பாரு தூக்கணும் நீ. சாமி இங்க வா வாங்க ஓடு 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 ரவுண்ட் 2 மலோ போலாமா போலாமா வந்தாச்சு ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு. ராணா 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 குட்டி. ஏய் அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு டிஸ்னியை. டிஸ்னி யாரா போறா? பாய் சொல்லல பாய் சொல்லு பாய் பாய் சொல்லுடா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ராணா குட்டிக்கு டின்னர் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இன்னைக்கு பேன் கேக். ஸோ நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு அவரும் தூங்கியாச்சு. மார்னிங் எந்திரிச்சதும் ராகி பாரேஜ் வந்து குடிச்சிட்டு தூங்கியாச்சு. திரும்ப எந்திரிச்சதுக்கப்புறம் ஒரு 11 o'clock கிட்ட எக் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக் கொடுப்பேன். இதில் கொஞ்சமாக நான் வீட்டில் ரெடி பண்ண பெப்பர் தூள் வந்து போட்டு கொடுப்பேன். எக் சாப்பிடலாமா சாப்பிடலாமா? திரும்ப லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். மட்டன் சூப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு சண்டே ஈவினிங் அப்படியே ஒரு வெளியே ஒரு ஷாப்பிங் மாதிரி அப்படியே கிளம்பியாச்சு. எங்க போறோம்? பேசிடலாமா? சண்டே ஈவினிங் ஆயிடுச்சு. சாட்டர்டே ஈவினிங் உங்களை பார்த்தனா இப்போ வந்து சண்டே ஈவினிங் எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மெரினா மாலுக்கு தான் போறோம். ஸோ மெரினா மால்ல ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்கு. ஆன்லைன்ல க்ரீம்லாம் கொஞ்சம் தீர்ந்து போச்சு. நம்ம பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சு, ப்ரைஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி ஓகேனா இங்கே வாங்குறோம், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் போடுறோம். அதுக்கப்புறம் ரான் குட்டிக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்கு, அம்மா குட்டிக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் இருக்கு. போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இப்போ திரும்ப வர போகிறோம். இப்போ சண்டே அப்படின்னாலே கொஞ்சம் அதிகமாக வெளியே போகிறது இல்லை இப்போ ரீசெண்ட் டேஸில் ராணா வந்ததுலேருந்து. பட் மேண்டேட்டரியாக போயே ஆகணுமே. லாஸ்ட் சண்டேல எங்கே போனோம்? எங்கேயுமே போகல. ராணா குட்டிக்கு தூக்கம் வந்துருச்சா? தலையே சீவல. சரி நம்ம மாலுக்கு போயிட்டு அங்க அங்க உங்களை மீட் பண்றோம்னு சொல்லிடு. பாய் சொல்லு எல்லாருக்கும். இங்க பாரு பாய் சொல்லு. நேத்து நைட் பாய் சொன்னல அந்த மாதிரி பாய் சொல்லு. நாங்க வந்துட்டோம். ஆஃப்டர் 2 hours of shopping we bought nothing. எதுவுமே வாங்கல. பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் மட்டும் மாலுக்கோ சென்னையை பொறுத்த வரைக்கும் வெளியே போகவே கூடாதுங்க. பயங்கரமான ஒரு டிராஃபிக். சரி என்னதாவது கூட்டம், ரஷ்ஷு. அதுக்கப்புறம் ட்ரையல் ரூம்கே வந்து பார்த்தீங்கன்னா லைன் கியூ கட்டி நின்றுட்டு இருந்துச்சு. தம்பியை வச்சுக்கிட்டு இது பண்ண முடியல,
அதனால 2 பார்த்தா ரெண்டுமே வந்து செட் ஆகல. சரி ஆன்லைன் தான் நமக்கு பெஸ்ட் பார்த்துட்டு மேக்ஸ்லயே வந்து ஆன்லைன்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மரீனா மால்ல நார்ஸ் கன்சீலர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பட் நார்ஸ் ப்ராடக்ட் இங்க இல்லை. ஸோ நீங்க நார்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா மெரினா மால் வராதீங்க, ஃபீனிக்ஸ் மால் மாதிரி போங்க, அங்க இருக்க நைக்கா ஸ்டோர் போய்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைம் 8 o'clock ஆயிடுச்சு. தம்பியை போகும்போது அப்படியே ஃபீட் பண்ணிட்டு போற வழியில கீதம்ல ஒரு டின்னரை போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். பிகாஸ் சண்டே வந்து நம்மளுக்கு ஹாலிடேல. சண்டே முடிஞ்சு எப்படி 2 நாள் லீவ் போச்சுன்னே தெரியல. தன் தம்பி குட்டி நல்லா ஸ்ட்ராலர்ல படுத்து நல்லா தூங்கிருச்சு. ஸோ ஒரு ட்ரிப்பு போறதுனால அவனை வந்து ஸ்ட்ராலர்ல வச்சு நாங்க வந்து கலக்கிட்டு இருக்கிறோம். சொரிடி செரிடி 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 அச்சக்கத்தியா பாய் சொல்லிடுறாங்க. பாய் சொல்லு. செம்மையா வேகுது. எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரியல. மரீனா மால்ல சுத்தமா ஏசி த்ரோவே இல்லை. அதுவும் ஷாப்புக்குள்ளெல்லாம் பயங்கரமான வேக்காடு, நிக்கவே முடியல. உள்ள மால்ல ஜெனரலாவே வந்து ஏசி த்ரோவே ரொம்ப கம்மியா இருக்கு. நார்மலா வச்சிருப்பாங்க நார்மல் டேஸ்க்கு. ஓகே இப்போ சம்மர் ஆயிருச்சு ப்ளஸ் சண்டே போயிட்டோம். லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது இப்படியே தான் இருந்துச்சு. சுத்தமா ஏசியே இல்லை. ஸ்பார்ல போயிட்டு இருக்கப்ப சுத்தமா ஏசியே இல்லை. ஓகே இப்போ நம்ம போயிட்டு டின்னர் ஸ்பாட்ல மீட் பண்ணுவோம். டின்னர் முடிச்சுட்டு லெஷராக வீக்கெண்டை நாங்கள் எண்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பெனிஃபிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.